எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்பதால் மக்கள் மன்றத்தை கலைப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உடல்நலனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்த பிறகு முதல் முறையாக தன்னுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். எதிர்கால திட்டங்கள் குறித்து அதில் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்த பிறகு மக்கள் மன்றத்தின் பணி என்ன, நிலை என்ன என்பதை ரசிகர்களுக்கு விளக்க வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக ரஜினி குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே ரஜினி மன்றத்தை மக்கள் மன்றமாக்கி பல பதவிகளையும் சார்பு அணிகளையும் உருவாக்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். காலச்சூழலால் நினைத்தது சாத்தியப்படவில்லை என்றும் வருங்காலத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ணமும் இல்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதனால் தன்னுடைய மக்கள் மன்றத்தை கலைப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் சார்பு அணிகள் ஏதுமின்றி மக்கள் மன்றம் இனி ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்கு வரப்போவதாக ரஜினி சொன்னால் அவருடைய ரசிகர்களை இனி நம்ப மாட்டார்கள் என்றும், சரிந்திருக்கும் தன்னுடைய செல்வாக்கை சீர் செய்யக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவும் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் விமர்சனம் செய்துள்ளார். வருகிறேன் அவர் சொன்னாலும் அவரை நம்புறதுக்கு யாரும் தயாரா, மற்றவங்களை விட்டு அவங்க ரஜினி ரசிகர்களே நம்ப மாட்டார். சோ அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப கீழே போயிருக்கு. என்னதான் அந்த அரசியல் விஷயத்துல அவர் முன்ன பின்ன பேசினதுனால he lost his credibility. இப்ப அதை சரிபற்றதுக்கான ஒரு முயற்சியில் ரஜினிகாந்த் ஈடுபட்டு இருக்கிறார். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அழகியவாண்டியாபுரம் அருகே இறந்து கிடந்த 8 வயது யானையை வனத்துறையினர் அடக்கம் செய்தனர். அசம்புக்காடு பகுதியில் உள்ள தனியார் கிராம்பு தோட்டத்தில் ஆண் யானை உயிரிழந்து கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்களுடன் சென்று மேற்கொண்ட உடற்கூறாய்வில் யானைகள் இடையேயான சண்டையில் படுகாயமடைந்து இந்த யானை உயிரிழந்தது தெரியவந்தது. தொடர்ந்து யானையின் தந்தத்தை வெட்டி எடுத்த பிறகு வனப்பகுதியிலேயே அதன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கேரளாவில் ஜிகா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையில் கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி கேரளாவிலிருந்து இ பாஸுடன் வரும் வாகனங்கள் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. பொள்ளாச்சி அருகே தமிழக கேரள எல்லையில் போலீசார் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தை மித்ராவுக்கு மருந்து வாங்க தேவையான 16 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் பிரியதர்ஷினியின் 2 வயது மகள் மித்ரா. இவர் SMA எனப்படும் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி அரிய வகை மரபணு நோயால் பிறப்பிலேயே பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நோய்க்கு நிரந்தர தீர்வளிக்கும் ஜெலோசென்மா எனும் நவார்டிஸ் நிறுவனத்தின் மருந்து இந்தியாவில் கிடைப்பதில்லை. இதை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துதான் பெற வேண்டும். இந்த மருந்தின் விலை மட்டுமே 16 கோடியாகும். குழந்தை மித்ராவுக்கு நிதி திரட்டும் விதமாக பலரும் நிதியுதவி அளித்ததன் பலனாக தற்போது 16 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுள்ளது. இந்த மருந்துக்கான 6 கோடி ரூபாய் வரியை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள பாப்டிஸ்ட் மருத்துவமனை மூலம் மருந்து வாங்கி குழந்தை மித்ராவுக்கு செலுத்தப்படும். இந்த மருந்தை ஒரு முறை செலுத்தினாலே போதுமானது. மயிலாடுதுறை அருகே மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலியை பறித்த நபரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலி கிராமத்தைச் சேர்ந்த மங்களம் என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மூதாட்டியின் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். அப்போது அவ்வழியாக வந்த காவலர் சுரேஷ் வேகமாக சென்று கொள்ளையர்களின் இருசக்கர வாகனத்தில் மோதியுள்ளார். எனினும் கொள்ளையர்கள் வாகனத்தில் தப்பிச் செல்ல அவர்களை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்திச் சென்றார். பின்பு வாகனத்தை விட்டுவிட்டு வயலில் இறங்கி ஓடிய கொள்ளையர்களில் ஒருவனை அவ்வழியாக வந்த தலைமை காவலர் அன்பழகனின் உதவியுடன் சுரேஷ் மடக்கி பிடித்தார். தங்கச்சங்கிலியுடன் தப்பிச் சென்றவரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஜெய்ஹிந்த் ஜெய் தமிழ்நாடு என்று கூறி உரையை நிறைவு செய்தார். தண்டலம் பகுதியில் சங்கரமடம் சார்பில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை கட்டப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், தரமான மருத்துவம் வழங்குவதில் சங்கரா மருத்துவமனை மற்ற மருத்துவமனைகளை விட முன்னோடியாக திகழ்வதாக குறிப்பிட்டார். தற்போது கொரோனா காலம் என்பதால் மக்கள் அனைவரும் அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் உரையை முடிக்கும் போது ஜெய்ஹிந்த் ஜெய் தமிழ்நாடு என்று கூறினார். கொங்கு நாடு குறித்த விவாதம் பெரிதுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் ஜெய் தமிழ்நாடு என்று ஆளுநர் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.
கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதிய காட்சி வெளியாகியுள்ளது. வன்னியூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் மார்த்தாண்டம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். தேங்காய்பட்டினம் அருகே வந்தபோது எதிரே அதிவேகமாக வந்த ஆட்டோ சாலையின் நடுவே இருந்த பள்ளத்தில் விழாமல் இருக்க ஒரு பக்கமாக ஆட்டோவை திருப்பியுள்ளார் அதன் ஓட்டுநர். எனினும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து காயமடைந்த நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் மருத்துவமனை செவிலியர் தொற்றாளர்களுடன் சேர்ந்து நடனமாடி அவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார். KBS எனப்படும் தனியார் மருத்துவமனையின் கொரோனா சிகிச்சை மையத்தில் 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த மருத்துவமனையைச் சேர்ந்த செவிலியர் கொரோனா வார்டில் PPE கிட் அணிந்தவாறு படுகர் இன மக்களின் பாரம்பரிய இசைக்கு நடனமாடி அசத்தியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மீண்டும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அதற்கான தடுப்பு பணிகளை மேற்கொள்ள அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் வழக்கறிஞர் ஞானப்பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கடந்த மார்ச் அல்லது மே மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். இதனை ஏற்ற நீதிபதிகள் தமிழக அரசு கொரோனா 2வது அலை தடுப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தாலும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். டெங்கு தடுப்பு பணி தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஆம்பர்கோட்டையில் மின்னல் தாக்கியதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி வருகிறது. கொட்டும் மழைக்கு இடையிலும் ஆம்பர்கோட்டையின் கண்காணிப்பு கோபுரத்தில் நின்று செல்ஃபி எடுக்க சிலர் சென்றனர். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் 11 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கண்காணிப்பு கோபுரத்தின் மீது 27 பேர் இருந்தது தெரியவந்துள்ளது. இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மின்னல் தாக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். 28 பேரின் குடும்பங்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்திலும் 10 பேர் மின்னலுக்கு பலியாகியுள்ளனர். சீனாவின் சிசுவான் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை முதலே சிசுவானில் மழை பொழிவு அதிகமாக உள்ளது. 14 நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பாலங்களையும் தாண்டியும் தண்ணீர் செல்லும் சூழல் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலரது வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சிசுவான் நகரமே இருளில் மூழ்கியுள்ளது. இங்கு அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த ஒரு தனி ஒரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவனி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவனி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். Ozara nikalaga, ozara nikalaga.
சேலம் மாவட்டத்தில் 8 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியுள்ளன. தடுப்பூசி மருந்து இருப்பு இல்லாததால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று 5,30,000 கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் வந்தடைந்தன. அவை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் 138 கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக மாவட்டம் முழுவதும் கடந்த 8 நாட்களாக தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டிருந்தது. தடுப்பூசிகள் வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று முதல் மீண்டும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து மையங்களிலும் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே போடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகாலையிலேயே தடுப்பூசி மையங்களில் குவிந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். லாஸ்ட் 3 மந்த்தாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு டோஸ்க்கு. எதனாலனா அங்கே கண்ணங்குறிச்சி சுற்றி இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கோவிட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அங்கே போட முடியல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கோம். எல்லோரும் போட்டுக்கிறது நல்லது. நான் காலையில் ஒரு 5 மணிக்கு 5 o'clock வந்துட்டு இப்போ ஒரு 1 hour வெயிட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. முன்னதாக தடுப்பூசி போடுவதற்கான டோக்கன்களை பெற அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதிகாலை 3 மணி முதலே பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்தனர். சில தடுப்பூசி மையங்களில் 300 பேருக்கு மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்பட்டதால் மற்றவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இன்று 23 இடங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. திருச்சி மாநகரின் 4 கோட்டங்களில் 9 முகாம்களில் தலா 500 கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அதில் ஒரு முகாமில் மட்டும் காவல்துறைக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல புறநகர் பகுதிகளில் 14 முகாம்களில் 500 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதில் உப்பிலியாபுரம் தடுப்பூசி முகாமில் மட்டும் 750 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. முகாம்களில் அதிகாலை முதலே காத்திருந்த பொதுமக்கள் டோக்கன்களை பெற்றுக் கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதேபோல் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியுள்ளன. மாநகராட்சியில் உள்ள 30 மையங்களிலும் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே போடப்படும் என்றும் ஒரு மையத்திற்கு 300 தடுப்பூசிகள் வீதம் மொத்தம் 9,000 பேருக்கு இன்று தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக புளியக்குளம் தடுப்பூசி மையத்தில் பொதுமக்கள் வரிசையில் இருப்பதை தவிர்க்க இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 45 தடுப்பூசி மையங்களிலும் இன்று பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு தடுப்பூசி மையங்களிலும் தலா 300 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதில் 200 டோக்கன்கள் நேரடியாக வருபவர்களுக்கும் மீதமுள்ள 100 டோக்கன்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்பவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மேகதாது அணைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்பது உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. காவிரியில் மேகதாது பகுதியில் புதிதாக அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 13 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியின் கீழ்ப்படுக்கை மாநிலங்களின் முன் அனுமதியை பெறாமல் மேகதாதுவில் எந்தவொரு கட்டுமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், தற்போது மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசு எந்தவிதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக மேகதாது அணை அமைப்பதற்கான கர்நாடக அரசின் முயற்சிகளை தடுப்பதில் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஒன்றிய அரசிடம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் நேரில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு போன்ற சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மற்றும் தேவைப்படும் அனைத்தையும் மேற்கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் எங்களுடைய ஆதரவு உண்டு. ஏனென்று சொன்னால் விவசாயிகள் நலன், நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜீவாதார நலன். ஸோ இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு உண்டு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம். கிருஷ்ணராஜ சாகரிலிருந்து கபினிக்கு நீர் வருகிறது. கபினிக்கு கீழே பிலிகுண்டு இருக்கிறது. கபினியுடைய அணைக்கட்டிலிருந்து பிலிகுண்டு வரை வருகிற எல்லா நீர்பிடிப்பு பகுதிகளுமே நமக்கு சொந்தமான நீர்பிடிப்பு பகுதிகள். எனவே அவைகளுக்கு இடையே மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது தர்மத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு புறம்பானது. மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், மற்ற அமைப்புகள்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், ஊடகங்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒரே குரலில் ஒன்றாக ஒழிக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். மாநிலத்து கொள்கை என்பது, அதாவது இது தமிழக மக்களுடைய நலன் என்று வரும்போது தமிழக மக்களுக்காக தான் நான் போராட முடியுமே தவிர அடுத்த மாநில மக்களுக்காக நான் போராட முடியாது. எடியூரப்பா அந்த கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர். இது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தமிழக மக்களுடைய நலன் எதுவோ அதை தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அமைத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அது இது வரைக்கும் ஒரு தலைவர் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க மத்திய அரசுல. நீங்க இதை சொல்லி வெகு விரைவிலே அது தலைவர் வெகு விரைவில் இப்போ தீர்மானத்தில் சேர்த்திருக்கிறோம். வெகு விரைவில் அதனுடைய தலைவர், ஆணையத்துடைய தலைவர் நியமிக்கப்படுவார்கள். தமிழகத்தை பாலைவனமாக்குகிற முயற்சியிலே கர்நாடக அரசு இறங்கியிருக்கிறது. இதை சட்ட இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூடியிருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பில் சட்ட ரீதியாக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில், காவிரி மேம்பாட்டு ஆணையத்தில், பசுமை தீர்ப்பாயத்தில் சட்ட போராட்டங்களை நடத்துவதற்கும் ஒன்றிய அரசை வற்புறுத்தி இந்த கர்நாடக அரசாங்கத்துடைய முயற்சியை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடியது. எனவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இதனை முழுமையாக எதிர்ப்போம். தமிழ்நாட்டு உரிமைகளை, ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாப்போம். தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான மருத்துவ உபகரணங்களை வழங்கக்கூடிய பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். படுக்கை புண் மற்றும் தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடையின்றி சிகிச்சை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது படுக்கை புண்ணால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு உத்தரவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ உபகரணங்களை வழங்கக்கூடிய பணிகள் 8 மாவட்டங்களில் நடைபெறவில்லை என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனையான காவிரி உரிமையை காப்பாற்றுவதற்காக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை இன்றைய தினம் நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். மிக மிக முக்கியமான பிரச்சனை தொடர்பாக நாம் இங்கே அவசரமாக கூடியிருக்கிறோம். நாம் அனைவரும் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் அனைவருக்கும் ஒன்றுபட்ட கருத்துதான் இருக்கும் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு காவேரி என்பது வாழ்வுரிமையாகும். அது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் உண்மை. இதில் இங்கு கூடியுள்ள கட்சி உறுப்பினர்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்று நான் நம்புகிறேன். காவேரி விவகாரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்ட ஒரே சிந்தனையோடு இருக்கின்றன என்பதை நாம் கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் உணர்த்தியாக வேண்டும். அதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். காவேரியின் உரிமைக்காக நாம் பல ஆண்டு காலம் போராடி வருகிறோம். குறிப்பாக காவேரி கரையின் மைந்தரான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காவேரி நதிநீர் பிரச்சனையில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் ஆற்றிய பணிகள் தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை நிலைநாட்டியுள்ளன. காவிரியில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காவேரி பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு 5/9/1969 கடிதம் எழுதியவர். நடுவர் மன்றம் அமைக்க முதலில் 17/2/1970 கோரிக்கை விடுத்தவர். 2/6/1990 அன்று நடுவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர். 20/7/1990 அதன் முதல் விசாரணை நடைபெற்றது. அந்த நடுவர் மன்றத்திற்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் உண்டு என்ற உத்தரவினை உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில்
11/8/1998 அன்று வரைவு திட்டம் உருவாக்கி அதற்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் முதலமைச்சர்கள் இடம்பெற்ற காவேரி நதிநீர் வாரியம் அமைய பாடுபட்டவர். காவேரி நடுவர்மன்ற விசாரணையை விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து 5/2/2007 அன்று நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை பெற்றதும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான கழக அரசு தான். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் காவேரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இப்போது நம்மிடம் உள்ள காவேரி வரைவு திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது அடியன் என்பதை இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அறிவீர்கள். இவையெல்லாம் இதுவரை நடந்தவை. இன்று மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மேகதாது அணை. காவேரியின் குறுக்கே நமது மாநில எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இதனை நாம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து தடுத்தாக வேண்டும். மேகதாது அணை கட்டப்பட்டால் நமது விவசாயிகளின் நலன் மோசமான நிலைமையை அடையும். இந்த அணை கட்டப்படுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்நாடகம் சொல்லி வருகிறது. இது துளியளவும் உண்மையில்லை. தமிழ்நாடு முழுமையாக பாதிக்கப்படும். இப்போது அவர்கள் அணை கட்ட திட்டமிட்டுள்ள மேகதாது என்ற இடத்துக்கு சிறிது முன்னர் அர்காவதி நதி வந்து காவேரியில் இணைகிறது. இப்படி இணைந்த பிறகு காவேரி நதியானது மேகதாதுவில் கடினமான பாறை பகுதியில் குறுகிய பள்ளம் வழியாக சுமார் 10 மீட்டர் அகலத்தோடு பாய்கிறது. இந்த இடத்தில்தான் அணை கட்ட முயற்சிக்கிறார்கள். இதனை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நீர்வரத்து குறையும். அதனால்தான் கட்டக்கூடாது என்கிறோம். வழக்கமான காலத்திலே நமக்கு தண்ணீரை தர வேண்டிய நீரை கர்நாடகம் தருவதில்லை. இப்படி ஒரு அணையும் கட்டிவிட்டால் எப்படி தண்ணீர் வரும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. வெள்ளக்காலங்களில் அந்த நீரை தேக்கி வைக்காத சூழலில் உபரி நீரைத்தான் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் தருகிறது. காவேரி நடுவர்மன்ற உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு ஆகிய ஒதுக்கீடுகளின்படி சொல்லப்பட்ட நீரையும் கர்நாடகா வழங்குவது இல்லை. இந்த சூழலில் காவேரியின் குறுக்கே 67.16 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேலும் ஒரு அணை கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டால் நமது விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்ற அபாயம் தற்போது நம்ம எதிர்நோக்கியுள்ளது. அதனால்தான் இந்த கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருக்கிறோம். பெங்களூர் நகரத்தின் குடிநீர் தேவைக்காகவும் மின் உற்பத்திக்காகவும் இந்த அணையை கட்டுவதாக கர்நாடகம் சொல்வது உண்மை அல்ல. அது நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்வது. காவேரி என்பது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் முழு உரிமையை பெற்றது. கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமான நிலத்துக்கு காவேரி பாய்கிறது. எனவே முழு உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த உரிமையை சட்டபூர்வமாகவும் நாம் நிலைநாட்டி உள்ளோம். காவேரி நீர் பிரச்சனையில் இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நீர் அளவில் 3 கூறுகள் உள்ளன. அதாவது 1, கபினி அணைக்கு கீழ் இருக்கும் பகுதிகளில் இருந்தும், கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு கீழ் இருக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்தும், சிம்ஷா, அர்காவதி மற்றும் ஸ்வர்ணாவதி நதிகளில் உபவடி நிலங்கள் மற்றும் சிறு நதிகளில் இருந்தும் பாயும் நீர். 2, கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர். 3, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர். ஆகிய 3 வகைகளில் கிடைக்கக்கூடிய நீரை கொண்டு தமிழ்நாட்டிற்கான பங்கு நிறைவு செய்யப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரையறுத்துள்ளது. இந்த 3 கூறுகளில் கடைசி 2ம் கர்நாடக அரசின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைத்த பின்னரே நமக்கு நீர் கிடைக்கின்றது. ஆனால் முதல் உத்தரவை பொறுத்தவரை எந்த விதமான அணையும் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் கிடைக்கும் நீர் எந்த இடையூறுமின்றி நமக்கு தற்போது கிடைத்து வருகிறது. இதில் தடை போடும் சதிதான் மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டமாகும். மேகதாதுவில் அணை கட்ட அமைக்கப்பட்டால் இவ்வாறு நமக்கு கிடைத்து வரக்கூடிய நீர் அனைத்தும் இந்த புதிய அணையில் தேக்கி வைக்கப்பட்டு கர்நாடக மாநிலம் பயன்படுத்தியது போக எஞ்சிய நீர் மட்டுமே நமக்கு வழங்கப்படும் நிலைதான் உண்மையாக ஏற்படும். இதை கருத்தில் கொண்டுதான் பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளுக்கு எதிராக நாம்
பல போராட்டங்களையும் முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம். 1998ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் NHPC நிறுவனம் இங்கு நீர்மின் திட்டங்களை செயல்படுத்த முன்வந்தபோது தமிழ்நாடு அரசு தனது எதிர்ப்பை தெரிவித்து அதனால் இத்திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. சிவசமுத்திரம் நீர்மின் திட்டத்தை 2008ஆம் ஆண்டில் கர்நாடக அரசு சொந்தமாக செயல்படுத்த முடிவு செய்ததை அடுத்து 2008ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் அன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்ட மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் ஒன்றிய அரசுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாகவும் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை நடைபெற்று முடிந்த கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.